வணக்கம். உங்கள் எல்லாரையும் எஃப்எம் ஸ்கொயர் சேனல் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பரபரப்பாக டாக் ஆஃப் த டவுனாக திரு ஞானவேல் ராஜா அவர்களின் தயாரிப்பில் சென்சேஷனல் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் தங்கலான் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் வச்சு தான் பின்னப்பட்டிருக்கு. அந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸில் 19th செஞ்சுரியில் அவங்க எப்படி அந்த அந்த மைனர்ஸ் போய் ஒர்க் பண்ண சேலஞ்சஸ்ஸு, அப்புறம் அவங்க பட்ட கஷ்டங்கள், இதை பற்றி ஒரு ஒரு பேக்ரவுண்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்துட்டு ரஞ்சித் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் கபாலி எடுக்கும்போதே அப்போவே கான்செப்ட் ஸ்டேஜ் பண்ண படம் தான். அப்புறம் ஐ திங்க் அதுக்கப்புறம் அவர் பல படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் கேஜிஎஃப் வந்துடுச்சு. கேஜிஎஃப்பும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அது பயங்கர ஹிட் ஆனோன்னா அவங்க வந்து இதை ஸ்கிரிப்டை ரீஒர்க் பண்ணி தமிழ் பிரபா, அப்புறம் வந்து அழகிய பெரியவன், அதாவது வந்து ரைட்டர் அரவிந்தன், அவர் வந்துட்டு தலித் இஷ்யூஸ் பற்றிலாம் எழுதுகிறவங்க, வெரி மாடர்ன் தமிழ் ரைட்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக பண்ணி தங்கலான் படத்தை கான்செப்ட் ஸ்டேஜ் பண்ணாங்க. கதைக்களம் என்று பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் இரால் நடந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவர் வந்துட்டு அந்த தங்கத்தை தேடி போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவருக்கு உதவி தேவைப்படுது. அதை வந்து அங்கே இருக்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜில் இதில் வந்து ஸ்கில்டாக இருக்க மக்களை வந்து கூட்டிகிட்டு அந்த தேர் கோயிங் ஃபார் ஹண்டிங் ஃபார் த கோல்டு, ஆக்சுவலி தங்கத்தை தேடி போகிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஜேர்னி. இதில் வந்துட்டு இதில் என்னென்ன சேலஞ்சஸ்ஸு, இதில் என்னென்ன மிஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, அதை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல வந்து உண்மை சம்பவங்கள், அதோடு சேர்த்து ஃபிக்ஷன், ஃபேண்டசி, இது எல்லாத்தையும் கலந்து இந்த தங்கலான் படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அன்டவுட்டட்லி சியான் விக்ரம், அப்சல்யூட்லி அஸ்டவுண்டிங் டெடிக்கேட்டட் எஃபர்ட்ஸ். ஆக்சுவலாக இது என்னை பொறுத்த வரைக்கும் உலக நாயகன் கமலஹாசனுக்கு இணையாகவே பேசலாம் இனிமேல் விக்ரம். அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 5 கதாபாத்திரங்கள் இருக்குது. இதில் மெயினாக வந்து தங்கலான் தான் மெயினான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் முன்னாடி அதாவது ஹிஸ்ட்ரி காட்டும்போது அதில் வர சில கேரக்டர்ஸும் விக்ரமே பண்ணியிருக்காரு. அரசன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் 2-3 பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே அவங்க அதாவது பரம்பரையாக வர மாதிரி பின்னாடி வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக தங்கலான்னா வந்துட்டு சன் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இதை வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து விக்ரமோட எஃபர்ட்ஸ் வந்து அமேசிங். அதாவது வந்துட்டு என்ன சொல்லுது, டெடிக்கேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு சொன்னான். அவர் எத்தனையோ படங்களில் பல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து அபாரிஜின்னு சொல்லுவோம். அபாரிஜின்னு சொல்லிட்டு நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியன் நீங்கள் அப்போகேலிப்டோ பார்த்துருப்பீங்க படம். அந்த மாதிரியான ஒரு கெட்டப் படம் முழுக்க அந்த கெட்டப்பு ஒரு வந்து உச்சத்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து இந்த லெவலுக்கு வருத்திட்டு நடிக்கிறது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெருமை, இந்தியா சினிமாவுக்கே ஒரு பெருமை என்று சொல்லலாம் விக்ரம. அந்த லெவலுக்கு அவர் வந்து கேரக்டரோட ஒன்றி போய் அவர் வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் இவ்வளோ சிரத்தை பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்வதி அவங்க மனைவியாக பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆல் நோ ஆல்வேஸ் ஷி டஸ் எக்ஸ்ப்ளோர் குட் ரோல்ஸ் தட் ரியலி க்ரோஸ் அவர் ஆக்டிங் மசில். பசுபதி ஒரு வித்தியாசமான கேரக்டரில் அவர் வந்து ஹீஸ் அ வெட்ரன் ஆக்டர். அவர் இதில் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ராமானுஜரை ஃபாலோ பண்ணுற மாதிரி பூணூல் போட்டுட்டு நிறைய பேரை வந்து இதில் சேர்த்தா அவருக்கு ஒரு நம்பிக்கை, இறந்ததுக்கப்புறம் வைகுண்டம் போகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. மாளவிகா மோகன் வந்து ஒரு நீக்ரோமேன்சர் கைண்ட் ஆஃப் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் விச் கிராஃப்ட் ஆர் என்ன சொல்கிறது, டெட் பீப்புளோட பேசுகிற மாதிரி, ஏதோ கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்களோட மக்களுக்காக அந்த நிலத்தை காக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. ஆக்சுவலாக
அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருந்தாலும் வந்து அவங்களோட ஆரா வந்துட்டு இந்த நிலத்தை, அதாவது அந்த பின்னாடி காட்டுவாங்க, இந்த நிலத்தை நம்ம மக்களுக்காக காக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவங்களோட ஆரா எப்போவுமே இருக்குது. ஓகே, அவங்களோட பேரே இந்த படத்தில் ஆரத்தி என்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். நம்ம வந்து ஒரு கிளாமர் டாலாக சும்மா சரியாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இதை வந்து உண்மையிலே இயக்குனருக்கு வந்து நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையாக அதை வந்து இந்த நீக்ரோமேன்சர் ரோலில் காட்டியிருக்காங்க. கதைக்களத்துக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் சேர்ந்த மாதிரி நரேட்டிவ் மியூசிக்னு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். பாட்டாகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும். இது வந்து பா ரஞ்சித் அவர்களுக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஃபஸ்ட்டு படம். அருமையாக பண்ணியிருக்காரு. இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் யூஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவேன் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்குது. சினிமாட்டோகிராஃபி இஸ் நைஸ். அவர் வந்து கிஷோர் அவங்க பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாக. இதில் என்னன்னா, இந்த ஸ்கிரிப்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நிறைகுறைகள் இருக்கின்றது. அதை வந்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தி சொன்ன விஷயம் வந்து லேண்ட் ஃபார் இட்ஸ் பீப்புள். மக்களோட நிலம் அவங்களுக்கு சொந்தமானது. அதில் என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் விடக்கூடாதுன்றது பாரஞ்சித் அவர்கள் அழுத்தி சொல்லியிருக்காரு. அது வந்து இன்னொன்று வந்து நமக்கு வந்த சொத்துக்களோ இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிலைமை எல்லாமே வந்து அதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ சிரத்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றதை ஞாபகப்படுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது ஒரு 2-3 ஜென்ரேஷன் மட்டும் தான் இருக்கும். பாட்டன் பூட்டன் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அது கொண்டு வந்திருக்கிறாரு. அது கண்டிப்பாக அதை அந்த இதை உணர்த்திருக்கார் படத்தில். அதுதான் வந்து இந்த விக்ரம் வந்து பல கேரக்டரில் காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்களா, அது எல்லாமே வந்து என்றைக்கும் அவர்கள் அனைவரும் தெய்வங்களாக இருந்து நம்மளை வழிநடத்துவார்கள்ன்ற மாதிரி ஒரு மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக. அதாவது லேண்ட் ஃபார் இட்ஸ் பீப்புள், அதில் எனக்கு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது, அதை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு என்ன வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் ஆக்சுவலி இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லஸ்ட்ரேஷன் வந்து கதைக்களத்தை செட் பண்ணுறது. அதாவது இப்போ உள்ள படங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஓடிடி நிறைய அதெல்லாம் பார்த்து அவங்களோட மூவி வாட்சிங் ஸ்கில்ஸே வந்து பயங்கரமாக நாலேஜ் ஹாரிசன் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எதையுமே வந்து பர்டிகுலராக ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண தேவை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பீரியட் மூவி. ஒரு 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 முன்னுரை மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எடுத்து சொல்லியிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாளவிகா மோகன் அப்படி மாற்றி காட்டும்போது நிறைய மக்களுக்கு வந்துட்டு சரியாக புரியலன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் லேக் இருக்குது, கண்டிப்பாக லேக் இருக்குது. ரஞ்சித் படங்கள்லே இந்த படம், அதாவது அவரோட படங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லா ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படி இருக்கும், ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்கும். இந்த படத்தில் டெஃபினெட்லாக அது கொஞ்சம் லேக் தான். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா எங்கேஜிங் ஃபேக்டர்னு சொல்லுவேன்ல, எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து மற்ற ரஞ்சித் படங்களோட இந்த படத்தில் கொஞ்சம் லேக், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது வந்து இது எதை நோக்கி போகணும் நமக்கு தெரிஞ்சு போகுது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள், இந்த பீரியட் மூவிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரைட்டிங் would have helpedன்னு அப்படி தோணுது ஆக்சுவலாக. அவர் ரஞ்சித் அங்கங்கே அவருடைய அரசியல் இதையும் அப்படி கன்வே பண்ணியிருக்காரு. சட்டிலாக பண்ணியிருக்காரு. நாட் ஜாதி ரிலேட்டடாக பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. இட் மேக்ஸ் சென்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி லேண்ட் ஃபார் இட்ஸ் பீப்புள், அப்புறம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் மறந்துடக்கூடாது, அவங்களாம் வழிவகுத்து தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ராவல் வந்து நல்லா காட்டியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சியான் விக்ரமன் நடிப்புக்காக அவசியம் பார்க்கணும். அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் ரொம்ப சிரத்தையோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டர் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம், பா ரஞ்சித் அவர்கள். அவ்வளோ மெனக்கெடல் கண்டிப்பாக தெரியுது இந்த அவுட்கமில். மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்டு கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் மொத்தத்தில் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், கிஷோர் அவர்கள், அப்புறம் எடிட்டிங் செல்வா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மியூசிக், நரேட்டிவ் மியூசிக், ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். அதாவது அவர் மியூசிக்லேயே நீ கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா நிறைய ஒண்டர்ஸ் ஈ கேன் டூ. ஸோ இந்த ஹோல் க்ரூவே வந்துட்டு
நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் கொண்டு வாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகவே இந்த க்ரூ வந்து இந்த படத்தை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாராட்டணும். முன்னாடி வந்து நம்ம ஆங்கில படங்களில் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்ருந்தோம். இப்போ தமிழ்லேயும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. இந்த குழுவில் ஒர்க் பண்ண அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் பாராட்டுக்குரியவர்கள். கண்டிப்பாக படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். நம்ம தமிழ் திரைப்படங்களும் இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.